சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம ஸ்வேதா இருந்துட்டு லவ் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அதை எப்படி சொல்கிறது, யாரை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. நம்ம முத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. முத்துவும் அவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் ஆக்கியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் ஆஃபீஸரை கேட்குறாங்க. அவர் மற்றவங்க கிட்ட எப்படி பழகிறது, தான் லவ் யார் மேலே வச்சிருக்க இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வேதாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லவ்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஸ்வேதா இருந்துட்டு தன்னை தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக அது அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இந்த சைடு ஸ்வேதா இருந்துட்டு சரிங்க சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் வருது. அதனால் ஃபோன் பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. ஃபோன் பேசுகிற போதும் அவர் ஸ்வேதாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு லவ் யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முத்து அதை நான் சொல்லலான்னு தான் போனேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல, கண்டிப்பாக ஒரு டைம் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக ஸ்வேதாவே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்து அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சிந்தாமணி அவங்க ஹஸ்பண்டோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு போலீஸ்கிட்ட பேச சொல்கிறாங்க. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் அங்கே திருப்பதியிலிருந்து அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கடைசியில் முத்து, மீனா, சத்யா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு தான் நம்ம ரேகாவை கடத்தி போயிருக்காங்க. அந்த விஷயத்த அவங்க பார்த்த உடனே இந்த கேஸை நீங்கள் எடுத்து நடத்துங்க, எனக்கு தேவை, என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்கள உடனடியாக விசாரித்து ஒதுக்க வேண்டிய இடத்துல ஒதிச்சா கண்டிப்பாக அவங்களே உண்மையை சொல்லிடுவாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுறாங்க. அடுத்த நிமிஷமே ரேகா இருந்துட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்னை யாரும் கடத்தலை, நானாக தான் விருப்பப்பட்டு நீங்கள் அடித்து வச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து வந்துட்டேன், நானும் சத்தியாவும் லவ் பண்ணுறேங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்களை கேட்டோம், நீங்கள் ஆனால் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் உங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் பேசாமல் கிளம்பி வந்துட்டேன், என்னை யாருமே தேடாதீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. போலீஸ் இதை கேட்டோன்னே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க சொன்ன மாதிரி கோர்ட்டில் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னால் அதுக்கப்புறம் எங்கள் வேலைக்கு தான் பிரச்சனை, எங்களால் எதுவும் பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க போலீஸ் இருந்துட்டு. அதுக்கடுத்ததான் அந்த முத்துவை என்ன பண்ணால் ரேகா நமக்கு கிடைக்கவனே எனக்கு தெரியும், அந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அதுக்கடுத்தது விஜயாவும் மனோஜும் இருந்துட்டு ரோகிணியை டிவோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்ன விஷயத்த போயிட்டு லாயர்கிட்ட பேசுகிறாங்க. இவன் போயிட்டு ரோகிணி கிட்ட பேசியிருக்கான், இவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது 5 லட்ச ரூபாய் பணத்தை கட்டினா இல்லையா, அந்த பணத்தை திருப்பி கொடு, நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு லாயர் இருந்துட்டு அந்த பொண்ணு அவ்வளோ பிடிவாதமாக இருந்துச்சு, இப்போ டிவோர்ஸ் கொடுக்குறான்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்ப முடியும், எங்களாலாம் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் நிறைய விஷயத்தில் பொய் சொல்கிறதா கேள்விப்பட்டோம், இந்த விஷயத்துலேயும் நீங்கள் பொய் சொல்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கும் கால் பண்ணுறாங்க. நான் மனோஜோட லாயர் பேசுகிறேன், ஆமாம் நீ ஏதோ 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தாக்க நீயும் டிவோர்ஸ் பண்ணுறதா சொல்லிட்டு ஏமே, ஆமாவா, அவங்க கூடிய சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணிவிடுவாங்க, நீயும் டிவோர்ஸ் கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் கிட்ட வாழலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடி பேசி பார்த்தேன், ஆனால் அது எதுவுமே நடக்கலை, என்னோட ஆசை தான் நடக்காமல் போச்சு, அதனால் மனோஜாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் டிவோர்ஸ் கொடுக்குறதா நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிவோர்ஸ் கொடுக்கறதான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.